அனைவருக்கும் வணக்கம். சுவாமி சிலைகளை கழுவும் முறைகளையும், பூஜை பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்களை வைரம் போலவும், பித்தளை பாத்திரங்களை தங்கம் போலவும் வெறும் 10 நிமிஷத்தில் வெறும் 5 ரூபாயில் எப்படி ஈஸியாக கழுவுறதுன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, ரொம்ப பாத்திரம்லாம் போட்டு நம்ம சபீனா புளியெல்லாம் வச்சு தேய்ன்னு தேய்க்கும் போது நமக்கு கையும் வலிக்கும். அதே சமயத்தில் நமக்கு நேரமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைமும் நமக்கு ஆகும். அதெல்லாம் இல்லாமல் வெறும் 5 ரூபாய் செலவில் ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து நம்ம எப்போதும் பாத்திரம் கழுவுறது போல் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி கழுவுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது லெமன் சால்ட்டு. இது 50 கிராம் 18 ரூபா தான். ஒரு கடைகளில் 24ம், ஒரு சில கடைகளில் 18 ரூபாயிலையும் விற்கிறாங்க. நம்ம 1 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு நம்ம பூஜை பாத்திரங்களை ஊற வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த பாத்திரங்களை ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ கரை இருந்தாலும் இந்த பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு ஆகும். இது ரொம்ப எளிமையாகவே நம்ம அது ஊற வச்ச பிறகு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட போதும். எடுத்து நம்ம எப்போதும் நம்ம கையில் தேய்ச்சாலுமே போதும். சபீனா தொட்டு தேய்ச்சிங்கனாலே ரொம்ப நல்லா பளிச்சுனாகும். அதே மாதிரி நம்ம சிலைகள்லாம் வச்சுருப்போம்ல வீட்டில், சுவாமி சிலைகள், அதையும் இந்த தண்ணியிலேயே ஒரே ஸ்பூன் போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு புது சிலைகள் மாதிரியே இருக்கும் இதில் நம்ம ஊற வச்சு தேய்ச்சி கழுவும்போது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள்லாம் இதில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுப்போம். இது பூஜை பாத்திரங்களை தனியாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது நம்ம கையிலையே நம்ம சபீனா தொட்டு தேய்க்கும் போது அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு. நமக்கு வாரம் வாரம் தேய்க்கணும் அப்படின்னு முடிகிறவங்க ஈஸியாக அதை நம்ம கழுவிக்கலாம். இந்த பொடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம டெய்லி எப்படி பாத்திரம் கழுவோமோ அதே போல் தேய்ச்சி எடுத்தாலே போதும். பாருங்கள், கையில் தான் தேய்க்கிறேன், அது எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். சபீனா தொட்டு தான் நான் தேய்க்கிறேன், எப்படி பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். அதில் ஊற வச்சாலே நம்ம பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்குது. நமக்கு அந்த பழைய கருமை நிறங்கள்லாம் மாறி பளிச்சுன்னு இருக்குது. நம்ம திரும்பவும் சபீனா போட்டு தேய்க்கும் போது இன்னும் அது பளபளப்பாகிடுது அந்த பாத்திரங்கள்லாம். அதே போல் நமக்கு கையில் தான் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. சாஃப்டான ஸ்பாஞ்ச் இருந்ததுனாலும், இந்த சில்வர் பாத்திரம் பாருங்கள், வெள்ளி பாத்திரம் கருத்து இருந்துச்சு, அதை ஊற வச்சு சும்மா லைட்டாக சபீனா தொட்டு தான் தேய்க்கிறேன், எப்படி பளபளன்னு ஆகிருக்கு பாருங்கள். நம்மளால் முடியல, கையில் தேய்க்க முடியலன்னா நம்ம சாஃப்டான ஸ்பாஞ்சு வச்சும் நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம டெய்லியும் பாத்திரம் கழுவுற அளவுக்கு அந்த டைம் தான் நமக்கு எடுக்குது. அதனால் இதில் ஊற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் லெமன் சால்ட்டு. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இந்த பொடி 50 கிராம் நான் 18 ரூபான்னு வாங்கினேன். அது ஒரு கடைகளுக்கும் வித்தியாசம் ஏற்படும் விலையில், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எப்படி தங்கம் போல் மின்னுது பாருங்கள். விளக்கிட்டு இருக்கும்போதே கழுவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த பாத்திரம்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். திரும்பவும் நம்ம அதே தண்ணியில் மீதம் இருக்கிற பூஜை பாத்திரங்களையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். திரும்பியும் நம்ம குடி தண்ணியில் போட்டு நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நல்ல தண்ணி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூஜை பாத்திரத்தை கழுவி அப்படியே வச்சோன்னா அது திரும்பவும் கருத்து போகும். நம்ம பூஜை பாத்திரங்களை கண்டிப்பாக தொடச்சி வச்சு நம்ம பயன்படுத்தும் போது தான் அதோட பளபளப்பு 2லேருந்து 3 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும். இந்த பாத்திரத்தை நான் தொடச்சிட்டேன். திரும்பவும் விபூதி தொட்டு நம்ம பவுடருக்கு ஸ்பாஞ்சு நம்ம ஃபேஸ்க்கு போடுவோம்ல, அதே மாதிரி விபூதியை ஒரு சின்ன வேஷ்டி துணியோ இல்லைனா ஒரு ஸ்பாஞ்சு துணியோ தடவி பூஜை பாத்திரங்களை நல்லா தேய்க்கும் போது அது பாருங்கள் எப்படி தங்கம் போல் மின்னுது பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பளிச்சுன்றது ஒரு 3 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம விபூதி வைத்து தடவி நம்ம வைக்கும்போது பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னே இருக்கும். வெள்ளி பாருங்கள் அப்படியே வைரம் போல் ஜொலிக்குது பாருங்கள். அதனால் இந்த பொடியை நம்ம ஊற வச்சுட்டு நல்லா துணி போட்டு நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு, அப்புறம் விபூதி ஒரு துணி தொட்டு நம்ம கையில் கூட தடவி நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல வேஷ்டி துணியோ இல்லைனா பவுடர் ஸ்பாஞ்சு நம்ம பவுடர் அடிப்போம்ல, அது மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு துணியை எடுத்தோ நம்ம விபூதி தொட்டு எல்லா பூஜை பாத்திரங்களையும் நல்லா தொடச்சி வைக்கும்போது
அந்த பூஜை பாத்திரங்கள் 3 வாரம் வரைக்கும், கிட்டத்தட்ட 1 மாதம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து வேலைக்கு போகிறவங்க, அடிக்கடி பூஜை பண்ணுறவங்க, பூஜை பாத்திரங்கள்லாம் நமக்கு வந்து அடிக்கடி தேவைப்படுறதுன்றவங்க வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே போல் நம்ம வந்து சிலைகள்லாம் ஊற வச்சோம்ல, அதை எடுத்து நம்ம வெறும் நமக்கு வந்து சபீனா தொட்டும் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த லெமன் தோல் இருக்குது பாருங்கள், அதை தொட்டுமே நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகும். வெள்ளி சிலைகளோ பித்தளை சிலைகளோ நம்ம எந்த சிலை இருந்தாலும் இதில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சபீனா இந்த லெமன் தொட்டு தேய்ச்சிட்டாலே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ப்ரஷ் எல்லாம் போட்டோன்னா அவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப மைனூட்டாக செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு காலப்போக்கில் வந்து ஃபேஸோட அமைப்பே மாறுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த லெமன் மட்டும் தேய்ச்சாலே போதும், பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க குங்கும கரைகள்லாம் போகிறதுக்காக சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், சிலைகள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். சிவன் சிலை மட்டும் கருப்பாக இருக்கும். ஏன்னா அது எப்போதுமே வந்து சிவன் சிலையை தண்ணியில் தான் போட்டு வைக்கிறது நம்ம வீட்டில். அதனால் அந்த சிலைகள் வந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் திரும்பவும் அது கருத்து தான் போகுது. மற்ற சிலைகள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். முருகன் சிலைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே எல்லா சிலைகளும் வந்து வெள்ளி சிலைகளாக இருந்தாலும் நம்ம எல்லா சிலைகளுக்கும் இதே மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சி எடுத்தாலே போதும். எல்லா சிலைகளுமே நல்லா பளிச்சுன்னு தங்க விக்கிரகங்கள் மாதிரி ஜொலிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பவுடர் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, அந்த அளவுக்கு நமக்கு வந்து கடினமாக வேலை செய்ய முடியாதவங்க, ரொம்ப எளிமையான முறையில் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை வாங்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் எடுத்தால் போதும், நம்ம பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிடலாம். ஒரு 5 ரூபா தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் வாரத்துக்கு ஒரு முறை. நம்ம வீட்டில் சிலைகளை வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் கழுவுவோம். ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்போ தொடச்சி வச்சாலே நல்ல சிலைகள் வந்து பளிச்சுன்னு இருக்குது. நமக்கு சில நேரங்களில் வந்து அந்த மஞ்சள், சந்தனம், அந்த குங்கும கரைகள்லாம் வந்து போகிறதுக்காக தான் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பொடியை போட்டு லைட்டாக ஊற வச்சு நம்ம லெமன் தேய்ச்சி சபீனா போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம சிலைகள் வந்து வாரம் வாரம் கழுவணும்னு அவசியம் இல்லை, மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சிவன் சிலை வந்து தண்ணியிலே வைக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. அதனால் லைட்டாக நம்ம தேய்ச்சி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம பூஜை பாத்திரங்களை போலவே நம்மளோட சிலைகளையும் கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி நம்ம அதே போலவே நம்ம தொடச்சி நம்ம சிலைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிலைகள் எப்போதுமே பார்க்குறதுக்கு புதிது போலவே இருக்கும். சிலைகளை கழுவி முடித்துட்டு ஊற வச்ச அந்த லெமன் சால்ட் வாட்டரை நம்ம வந்து பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிலைகள் கழுவிட்டும் அந்த தண்ணியும் நம்ம வந்து பூஜை பாத்திரம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். திரும்பியும் அதை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எல்லா பூஜை பாத்திரங்களையும் நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். வெறும் 1 ஸ்பூன் போதும். நீங்கள் எல்லா பாத்திரங்களையுமே, வீட்டில் இருக்க அனைத்து பூஜை பாத்திரங்களையுமே ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். அது வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப சிரமப்பட்டு பூஜை பாத்திரங்களை கழுவ முடியாதவங்கெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நாம் எல்லா பூஜை பாத்திரங்களையும் கழுவியாச்சு. கழுவி தொடச்சி விபூதியும் தடவி வச்சிட்டோம். இந்த பூஜை பாத்திரங்கள் குறைந்தபட்சம் 3 வாரங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பளிச்சு தோற்றத்திலே இருக்கும். நம்ம எளிமையான முறையில் பூஜை பாத்திரங்களை கழுவி பூஜை செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.